ஏன்னா நந்திம்பாக்கம் நானும் எங்கள் அண்ணனும் கஷ்டப்பட்ட இடம். அது எனக்கே கிடைக்கல. நான் 90லனா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போனா எனக்கு 13 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 15 வயசு, இவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்ட இடமே எங்களுக்கு கிடைக்கல. மொத்தத்தையும் அவனை எடுத்துக்கினான். அப்படின்னு நான் அப்போ பார்க்கும்போது கஷ்டப்பட்ட இடமே நம்மளுக்கு கிடைக்கல. இதே நம்ம ஒன்றும் கஷ்டப்படல, மொத்தத்தையும் தான் கஷ்டப்பட்டார். அதில் நம்மளுக்கு பங்கு கொடுக்குறது கஷ்டம்தான். அவர் ஏதோ கொடுத்தாரு, ஒரு 10% எடுத்து அதில் 3 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தாரு, அதை பச்சை காசை. அப்போ எங்களுக்கு கஷ்டமாகப்பட்டது. ஏன்னா ரொம்ப சண்டை போட்டுக்கிறோம், ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கிறோம். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ தப்புன்னு நினைக்குது. ஏன்னா கஷ்டப்பட்ட இடமே கிடைக்காத போது அந்த கஷ்டப்படாத இடம் அது வரணும்னு எதிர்பார்க்குறது தப்பு. அப்படியே அதை விட்டுட்டேன். சரி, ஓகே, ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் மனசு தேத்திக்கணும். சரி, அவர் பண்ணது கரெக்டு தான், தேத்தியாச்சு. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து நாங்கள் 88 வீடை காலி பண்ணி நீங்கள் வரோம். வந்து கோட்ஸில் இருக்கிறோம். நான் போய் 7வது முடித்தேன். 7வது எனக்கு போய் டிசி வாங்குறதுக்கு கூட ஆகலை. இவர் வாங்கலை, எங்கள் அக்கா தான் கூட்டின்னு போய் எனக்கு 7வது முடிச்சு டிசி வாங்கிட்டு வராங்க. எங்கள் அண்ணனுக்கு 9வது முடிச்ச டிசி வாங்கிட்டு வராங்க. 2 பேரையும் கொண்டு வந்து இங்கே எங்கள் அண்ணனை 10ஆவதையும் என் 8வது சேர்க்குறாங்க. எங்கள் அம்மா தான் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அன்றைக்கி ஃபீஸ் வந்து 5 ரூபா. இப்போ தான் ஒரு 25 ரூபா 50 ரூபா இப்போ ஃபீஸு கவர்மெண்ட்டில். நம்ம ஒரு 5 ரூபா தான் ஃபீஸ். 5 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல. அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க, சார் இப்போ இல்லை சார், அப்புறம் தரேன்னு. அந்த நாளுமே வரணும். அதுக்கப்புறம் 8வது சேர்த்தாங்க, படிச்சுன்னு இருக்கிறோம். 8வது முடிக்கிறேன். எங்கள் அண்ணன் 10வது முடிக்கிறான். அந்த நேரம் பார்த்து எங்கள் பெரிய அக்கா விட்டு கிளம்பிட்டாங்க. என்ன எது உங்களுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் புரியல. ஏன்னா திடீர்னு கிளம்பிட்டாங்க, காணும். அப்புறம் எங்கள் அப்பா அந்த செய்தி கேட்டு, பெரிய பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போன செய்தி கூட கேட்டு ஒரு கவலை இல்லாமல் குடிச்சு விரிச்சிருக்கார் வீட்டில். அதை எங்கள் சித்தப்பாக்காரன் எப்படி கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து எங்கள் அப்பா பார்த்து, என்னண்ணா இப்படி இருக்கிறப்பா, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கூப்பிட்றாரு. அவரை வேணாண்ணா விட்றா, அதுக்கு போய் சனியை போய் தொலைஞ்சது விட்றா, நான் அவருக்கு அதுதான் தெரியும்ன்றாரு. அவரும் பார்த்தாரு, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். சரி, எப்படி ஏது விசாரிக்கணுமே சொல்லிட்டு, யார் விசாரிக்கிறது, எங்கள் அக்கா, பெரிய சின்ன அக்கா, அவங்கள கூட்டின்னு போயிட்டாங்க கோடம்பாத்துக்கு. அவரை கூட்டின்னு போனால் நானும் கூட போகிறேன். எங்கள் அப்பா வந்துட்டார். போயினோன்னே அங்கே இன்னும் மொக்க மனுஷாலை பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு ஃபுல்லாக மட்டில் படுத்துட்டார். எங்கள் அக்கா விசாரிக்கிறாங்க, அடிச்சு கேட்டு விசாரிச்சா, இந்த மாதிரி ஒரு பையன் அவங்க கூட சுற்றிருந்தான், அது அவன் தான் சுற்றினுப்பான், இதை லவ் பண்ணல, நான் எப்படி போச்சுன்னே தெரியல, அவன் கூட தான் போயிருக்கணும் சொல்லுது. அப்புறம் யார் அந்த பையனை விசாரிக்கும் போது அங்கே கோட்டஸில் இருக்கிற பையன் தான் ஒருத்தர். அப்படின்னா கேஸ்ட் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப அடிமட்ட கேஸ்ட்டு. ஒன்றும் ரொம்ப ஆத்திரம் வந்து அப்படி விட்டுணுமோ நினச்சாங்கன்னு தெரியல. அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னார், உங்கள் அக்காவுக்கு நான் கல்யாணம் தான் பண்ண மாட்டார் சொல்லிட்டு ஒரு பெரிய கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லிவிட்டு, அதனால தான் அது ஓடி போயிடுச்சு, நீ மட்டும் என்ன பண்ண போகிற போட்டு அவளையும் அடித்து கேட்டும்போது அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் சின்ன அக்காவும் கிளம்பி போயிடுச்சு. எங்கள் அக்கா போகும்போது எங்கள் அக்காவுக்கு 19 வயசு, எங்கள் சின்ன அக்காவுக்கு 17 வயசு. கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த பையனை காதலிக்கவும் இல்லை, அவனும் காதலிக்கல. எங்கள் பெரியக்காவை காதலிக்கிறதுக்காக சுற்றி இருந்த பையன் கூட அவர் வருவாராம். அப்படி வரக்கூட அவர் வீட்டுக்கு நேராக போயிட்டு, என்னை வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் போக மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை சொன்னாங்க எனக்கு. அது எவ்வளோ உண்மை தெரியல, அதை ஆண்டவருக்கு. அப்படிப்பட்டனால பெரிய அக்காவும் போயிட்டாங்க, சின்ன அக்காவும் போயிட்டாங்க. எங்களுக்கு இருந்த ஆதரவு அவங்க தான் கொஞ்சம் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இவர் ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன், ஒரு மனுஷன் கிடையாது. யாரும் வரவும் மாட்டாங்க, வரவும் முடியாது அந்த சூழ்நிலை. நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மாவோட 4 பேர் ரோடில் நிற்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய கொடுமையான நாட்கள். அப்போனா இதோட இந்த ஒரு 12 வருஷம் சாட்சி. 9வது படிக்க 8வது முடித்தேன். அது வரைக்கும் இந்த சாட்சியை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி சாட்சிகளை சொல்கிறாரோ, வருங்காலத்தில் இன்னும் ஒரு 37 வருஷம் சாட்சி இருக்குது. அதை எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நீங்கள் கேட்டு எனக்கு கிடைச்ச அந்த ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் உங்களுக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அனுபவ சாட்சிகளை சொல்லுங்கள்.
எந்த ஒரு மனுஷனுக்கும் சாட்சி இல்லாமல் இருக்க முடியும். எல்லாருக்கும் சாட்சி. ஒருவேளை சோறு கிடைக்கிறது கூட நம்மளுக்கு சாட்சி தான். அதை அறிக்கையிடுவோம். ஏன்னா பழைச நினச்சி அறிக்கையிடும் போது இப்போ நடக்கிற விஷயந்தான் கொஞ்சம் லகுவாக தான் இருக்கும். எனக்கு லகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறுதல் தரேன்னு சொன்னான் தேவன் உண்மை உள்ளவர். என்னை ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கும் ஆறுதல் தருவார். ஆமென். சூத்திரம். நன்றி இயேசுப்பா.